உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. முருங்க தின்னாக்கா நோயோடி போகுமுங்க, பொருந்த சொன்னாங்க பொறுப்பாக கேட்டுக்கங்க. நீயும் நானுங்க 100 வருஷம் வாழணும்னா, நோய் நொடி இல்லாத தேகம் கொண்டு ஆளணும்னா, முன்னோர் சொன்னதையும் முறையா கேட்டுக்கணும். முதன்மை தேகம் ஒண்ணு தலையில போட்டுக்கணும். நாட்டி வைத்தியமும் நாட்டு சமையலும் நாக்க உற வைக்கும் வீட்டு கைமணம். 6 சுவைகளை நானும் சேர்க்கணும், ஆரோக்கியமா வாழ அதுக்கு துணை வரும். உணவே மருந்துன்னு சொன்னாங்க பெரியவங்க, மருந்தே உணவாகும் காலம் வர போகுதுங்க. கமரு கட்டு கடுக்கு முட்டாய் கடிச்சு திங்க கடலை முட்டாய், வாய் மணக்கும் சூட முட்டாய், வலிஞ்சு வரும் தேன முட்டாய், இழந்த பழம் கொடுக்கா புளி உப்பு போட்ட ஒட்டு மாங்க, கலாக்காய் கொய்யாக்கா கட்டி விக்கும் பனங்கிழங்கு பொட்டு கடலை பொறி உருண்டை வாங்கி தின்னு பாரு, வாழுங்கால 100 100. வயிற்றுக்கு நன்மை தரும் மருந்த உணவு எல்லாம் கொழுப்பை சேர்த்து விடும். பழமும் காய்கறியும் பாதி நோய் தீர்க்கும், பருப்பை சேர்த்துக்கிட்டா புரத சத்து வரும். உப்பு சர்க்கரையும் உப்பு சர்க்கரையும் அளவை குறைச்சிக்கணும். உள்ளூரில் விளைகின்ற உணவை புசிச்சுக்கணும். துரித உணவை விரும்பி உண்ணும் பழக்கம் மாறணும். தூய தேகம் வேணும்னா மதுவை தவிர்க்கணும்.